இந்த புது வருஷத்திலையும் இயேசுவோட நடக்கிறத விட்டுவிடக் கூடாது. தினமும் இயேசுவோட நடக்கணும், அவருடைய குரலை கேட்கணும், அவரோட நீங்க பேசணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சரி, இந்த புது வருஷத்துக்கு தேவன் எனக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார், என்ன மாதிரி ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று அறிய ஆவலோடு இருக்கிறீங்கல்ல. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் தூரத்தில் இருக்கிறேன், உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், சரி போ பெற்றுக்கொள் அப்படி சொல்ற ஆண்டவர் அல்ல. உன்னிடத்தில் நான் வருவேன். வேத புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கும் போது சிலர் வந்து இயேசு கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறாங்க, சுகம் கேட்கிறாங்க, ஒரு விடுதலை கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், அப்படியே விசுவாசிங்க. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில வந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதம் நடக்கும்.